Hello friends, welcome to Tamil Computers. இன்னைக்கு நான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வீடியோவோட தான் இன்னைக்கு உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலே வந்து OTG கேபிள் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ. ஸோ OTG கேபிள் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு சால்ட்ரிங்கோ எதுவும் நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. சிம்பிளாக வந்து நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு திங்ஸை வந்து தான் நம்ம வச்சு செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஓல்டு கம்ப்யூட்டர் வீட்டில் வந்து ஓரமாக கழட்டி வச்சுருப்போம். அதோட ஃப்ரண்ட் கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். இந்த போர்டு வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இது நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் கேபினெட்டில் பென்ட்ரைவோ அண்ட் மவுஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம யூஸ்லெஸ்ஸாக எடுத்து ஓரமாக வச்சுருப்போம். ஸோ இந்த ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம அதோட வந்து நம்ம பழைய OTG கேபிளில் கட்டான கேபிளை மட்டும் எடுத்துக்க போகிறோம். பேக் கேபிள் மட்டும். இந்த கேபிள் ரெண்டையும் ஜாயின் பண்ணி எப்படி வந்து நம்மளால் வந்து ஒரு OTG கேபிளை வந்து ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து இதில் வந்து போட்டு யூஸ் பண்ண முடியும். as well as நம்மளால் வந்து மவுஸ் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக OTGயில் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளாக வந்து OTG வந்து அதுவும் ஒரு எமர்ஜென்சி OTG வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து OTG மேக்கிங் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. நம்ம வந்து எப்படி வீடியோ போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து இந்த மாதிரி OTG வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி OTG ஒயர் நம்ம வாங்கின ஒயர் இருக்கும். ஒரு 20 to 25 ரூபீஸ்க்கு நம்ம வந்து OTG வாங்கியிருப்போம். அந்த வாங்கின OTG வந்து இந்த மாதிரி கட் ஆகிருக்கும். இது மாதிரி கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சியாக நம்மளால் வந்து ஒரு OTG மேக் பண்ண முடியும். அதுக்கு வந்து USB போர்ட்டோ சால்ட்ரிங்கோ எந்த ஒரு இதுவுமே நமக்கு தேவை கிடையாது. நம்ம வீட்டில் பழைய கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் வந்து நம்ம கழட்டி ஓரமாக வச்சுருப்போம். இப்போ யாரும் கம்ப்யூட்டர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. பெரும்பாலும் லேப்புக்கெல்லாம் மாறிட்டனால வீட்டில் வந்து ரொம்ப பழைய கம்ப்யூட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம வந்து ஓரம் கட்டி வச்சுருப்போம். அந்த கம்ப்யூட்டரை நம்ம வந்து CPU பிரித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் கேபினெட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மவுஸ் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன், மவுஸு, தென் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 2 மைக்கு போடுற மாதிரி ஒன்று, ஆடியோ ஹெட்ஃபோன் போடுற மாதிரி ஒரு ஜாக்கு, இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் கேபினெட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த USB போர்ட்டு இதை தான் இன்றைக்கி நம்ம வந்து எமர்ஜென்சி OTGயை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து 4 ஒயர்ஸ் வந்து வரும். அதே மாதிரி பொதுவாக வந்து OTG கான்செப்டே எப்படின்னு கேட்டிங்கன்னா 4 ஒயரில் தான் வந்து ரன் ஆகும். ஒரு ஒயர் வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட்டுக்காகவும், கருப்பு ஒயர் வந்து -5 வோல்ட்டுக்காகவும், க்ரீன் ஒயர் வந்து டேட்டாங்கிறதுக்காகவும், இந்த ஒயிட் ஒயர் வந்து GNDக்காகவும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த 4 காம்பினேஷனில் தான் வந்து USB வந்து பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 4 ஒயர், அதாவது வந்து பழைய கம்ப்யூட்டர்லேருந்து ஹேக் பண்ணி எடுத்த இந்த டிவைஸ்லேருந்து இந்த USB போர்ட்லேருந்து 4 ஒயர் வருது. இந்த பின்னை வந்து நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். தனியாகவும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அந்த மாதிரி மாட்டி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ஒயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பழைய OTG வந்து வாங்கி வச்சு இந்த OTGலேருந்து கட்டாக இருக்கக்கூடிய இந்த 4 ஒயரை அதே மாதிரி ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் ஒயரு, ஒரு பிளாக் ஒயரு, ஒரு ஒயிட் ஒயரு அண்டு வந்து ஒரு க்ரீன் ஒயரு, இந்த 4 காம்பினேஷன்லாம் இதுலேயும் வந்து ஒயர்ஸ் இருக்குது. ஸோ as well as இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா அதே 4 சேம் காம்பினேஷனில் தான் வந்து ஒயர்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 4 ஒயர்ஸையும் அதாவது தனித்தனி காம்பினேஷனில் பேர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெட் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு ரெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பிளாக் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய பிளாக் ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து க்ரீன் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு க்ரீன் ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். தென் ஃபைனலாக வந்து இந்த ஒயிட் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒயிட் ஒயரோட பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 4 ஒயரையும் பார்த்தீங்கன்னா 4 ஒயரோட நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெட் ஒயர் அண்ட் பிளாக் ஒயரோட, ஒயிட் ஒயர் வந்து ஒயிட் ஒயரோட அண்ட் வந்து க்ரீன் ஒயரோட இந்த மாதிரி வந்து 4 ஒயர்ஸை வந்து நம்ம வந்து பேர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை என்ன செய்யணும்னா, அங்கங்கே வந்து இதை வந்து இந்த மாதிரி செலோ டேப் அல்லது வந்து நம்ம வீட்டில் இன்சுலேஷன் டேப் இருந்துச்சுன்னா இதே மாதிரி டேப் பண்ணிக்கணும். டேப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம செக் பண்ணோன்னா கரெக்டாக வந்து இது வேலை செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதை தனித்தனியாக டேப் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேப் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இந்த மாதிரி செலோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இன்சுலேஷன் டேப், ஈபி டேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இன்சுலேஷன் டேப் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து போடுறதுக்காக ரெடியாக இருக்குது. ஓடிஜி கேபிளோட அதர் ரெண்டை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் உங்கள்கிட்ட மொபைலில் கனெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ மொபைலை வந்து ஆன் பண்ணியாச்சு. மொபைலில் லாக் எடுத்துட்டோம். லாக் எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த ஓடிஜி போர்ட்டை வந்து இதில் பின்னாடி வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும்னா நம்மளோட மொபைலில் வந்து செட்டிங் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாம் இப்போ லேட்டஸ்ட் மொபைலெல்லாம் செட்டிங் வந்து ஓடிஜி வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆஃபில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஓடிஜி பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த கிளிக் பண்ணி ஓடிஜியை வந்து ஜஸ்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்து செட்டிங் லோட் ஆகுது. இந்த செட்டிங் முடித்தோன்னே இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒரு ஓடிஜியில் ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ நான் இந்த மவுஸை தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபிங்கர்ஸ் மவுஸை வந்து இது மவுஸோட அதர் ரெண்டு இதை நான் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. மவுஸில் வந்து உங்களுக்கு ரெட் லைட் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. அஸ் வெல் அஸ் வந்து இங்கே மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸோட பாயிண்ட் வந்து அங்கே உங்களுக்கு வியூ ஆகுது. ஸோ நான் இங்கே மவுஸில் ஒர்க் பண்ண உங்களுக்கு இங்கே மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் மவுஸில் ஒர்க் பண்ண இந்த இடத்துல வந்து வந்துட்டுருக்குது உங்களால் வந்து பார்க்க முடியுது. இது ஹோம் ஸ்க்ரீனு. அடுத்து வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ கூகுள் க்ரோம் போகணுன்னா கூகுள் க்ரோம் இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியுது. ஸோ ஒரு ஓடிஜியில் நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியுது. எல்லா ஆப்பையும் வந்து ஈஸியாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணோம்னாலும் எல்லாமே நம்ம மவுஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோமோ நார்மலாக ஓடிஜி கேபிள் போட்டு அதே மாதிரி இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து வந்து இதில் வந்து மவுஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா, ஏன் பென்ட்ரைவ் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பென்ட்ரைவ் வந்து நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதிலேருந்து மவுஸை வந்து அன்ப்ளக் பண்ணுறேன். ஸோ மவுஸை அன்ப்ளக் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பென்ட்ரைவ் இருக்குது. இந்த பென்ட்ரைவ் 32 GB வந்து சோனி பென்ட்ரைவ் இது. ஸோ இந்த பென்ட்ரைவ் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ப்ளக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து லைட் பிளிங்க் ஆகுது. இப்போ அப்படியே வந்து நம்ம இதை எடுத்து பார்க்கலாம், மொபைல் எடுத்து கையில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபைல் மேனேஜரில் பார்த்தோன்னா உள்ளே டிடெக்ட் ஆகும். ஃபைல் மேனேஜர் உள்ளே போய்ட்டு இந்த மாதிரி வந்து பென்ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பென்ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லி கேட்குது. இதை வந்து நான் வந்து அலோ அப்படின்னு கொடுத்துறேன். அலோ கொடுத்தோன்னே இங்கே வந்து பென்ட்ரைவ் ஃபைல் வந்து லோட் ஆகுது. ஸோ ஃபைலில் போனோம்னா டிவைஸ் ஸ்டோரேஜ் ஓடிஜி ரெண்டு வந்து இங்கே உள்ளே காமிக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா உள்ளே வந்து ஓடிஜியில் 32 GB பென்ட்ரைவ் வந்து இந்த இடத்துல அவைலபிள் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னாக்கா உள்ள பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து இங்கே உள்ளே ஷோ பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைலுக்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பபாய்.